குடிபோதையில் காரை இயக்கி தொடர் விபத்துக்களை ஏற்படுத்திய நபரை கைது செய்ய வலியுறுத்தி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் கடந்த 13ஆம் தேதி அம்மாண்டி விளை அருகே குடிபோதையில் ராஜசேகர் என்பவர் காரை ஓட்டியதில் ஏற்பட்ட விபத்தில் ரவிச்சந்திரன் என்பவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி ரவிச்சந்திரன் நேற்றிரவு மரணமடைந்தார். இதனையடுத்து விபத்தை ஏற்படுத்திய ராஜசேகர் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணவாளக்குறிச்சி பேரூராட்சி முன்னாள் தலைவரான ராஜசேகர் எம்ஜிஆர் மன்ற மாவட்ட இணை செயலாளராக பதவி வகிப்பதால் அவரை காப்பாற்ற போலீசார் முயற்சிப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அண்ணா திமுகல பிரமுகராக இருக்காரு, முன்னாள் பிரசிடென்ட், இப்போ இன்னாள் பிரசிடென்ட் அவருடைய மனைவி. அப்படி அந்த ஒரு பலத்தில் இவர் கண்டுக்கவே இல்லை. ஸ்டேஷன்லையும் இப்போ அடிபட்ட ஆள் இறந்துட்டார். அந்த குடும்பத்தினுடைய நிலைமையை பார்த்தா எங்களுக்கு பரிதாபமாக இருக்குது. ஆனால் அரசியல் ஒரு இன்ஃப்ளூயன்ஸில் அவர் எது வேணாலும் செய்யலாங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டி இதுக்கு முன்னே 7-8 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. எந்த ஆக்சிடென்ட்லையும் இவருக்கு சரியானபடிக்கு நடவடிக்கை காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கலை.